பசங்களுக்கு செஸ்ட் என்லார்ஜ் ஆன மாதிரி இருக்கும். ஓகே. இது வந்து பசங்க அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா, நம்ம ஏதோ ஃபீமேலாக மாறுறோமோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அதை பற்றின கரெக்டான புரிதல் இருக்காது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஹோப்ஸ் காலேஜில் காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து இருக்கிறோம். ஸோ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் கோவர்த்தினி மேம் தான் வந்து இருக்காங்க. ஸோ வணக்கம் மேம். வணக்கங்க. ஸோ மேம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரின் இவங்ககிட்ட இன்னைக்கு வந்து சில கொஸ்டின் எல்லாம் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ மேம் நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கீங்க. சூப்பர் மேம். சப்ஸ்கிரைபர் எல்லாம் நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க. Okay. அதுவும் இல்லாத உங்களோட ரீல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம். ஸோ அதுலேயும் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேல் செஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் இதை பற்றி தான் வந்து கேட்க போகிறோம். ஸோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன மேம்? வளரக்கூடிய பருவத்தில் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு செஸ்ட் என்லார்ஜ் ஆன மாதிரி இருக்கும். ஓகே. இது வந்து பசங்க அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா, நம்ம ஏதோ ஃபீமேலாக மாறுறோமோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அதை பற்றின கரெக்டான புரிதல் இருக்காது. ஓகே. அதனால நம்ம ஃபீமேலாக மாறுறோமோ வேறு மாதிரி ஆகிடுவோமோ அந்த மாதிரி ஒரு பயத்துக்குள்ளாவாங்க. இதை வந்து கைனகோமேஷியா அப்படின்னு இன்னொரு மாதிரி சொல்லுவாங்க. அதனால் வளரக்கூடிய பருவத்தில் ஃபீமேலுக்கு வளர்கிற மாதிரி ஆண்களுக்கும் செஸ்ட் என்லார்ஜ் ஆகிறது தான் நம்ம மேல் செஸ்ட் என்லார்ஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். காமனான விஷயங்களா இல்லை இது ஒரு ப்ராப்ளங்களா? இது வந்து நம்ம ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. ஓகே மேம். ஏன்னா இப்போ வந்து கைனகோமேஷியாவை அந்த செஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறவங்களும் அதை பாதர் பண்ணிக்காமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஓகே மேம். அதே சின்னதாக என்லார்ஜ்மெண்ட்டோட ரொம்ப பாதர் பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆமாம், நிறைய பேர் செய்யாவாங்க. அதுக்கப்புறம் இப்போ பப்ளிக் பிளேஸில் போய் குளிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விம்மிங் பூல் போகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆவாங்க. அந்த மாதிரி அவங்களோட சைக்கலாஜிக்கலாக அவங்க இந்த விஷயத்தை பற்றி எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இதனோட ப்ராப்ளமே இருக்குது. மேம் இந்த செஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் எதனால் வருது மேம்? இந்த செஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வளரக்கூடிய பருவத்தில் தான் காமனாக வருதுன்னு நான் சொன்னேன். அந்த டைமில் ஒரு ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் மாதிரி வரும். அதாவது அடலசென்ட்லேருந்து அடல்ட் ஆகிற சமயத்தில் அந்த மாதிரி காமனாக எல்லாத்துக்குமே வருங்களா? இல்லை வந்து அந்த இந்த மாதிரி ஃபேட் இருக்கிறவங்களுக்கு தான் வரும், இல்லை இந்த மாதிரி பாடி இருக்கிறவங்களுக்கு தான் வரும், ஃபார் எக்ஸாம்பிள் சப்பியாக இருக்கிறவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு இருக்குங்களா, இல்லை காமனாக வருங்களா? காமனாகவே வரும். ஓகே. என்னென்னா காமனான டைம் பார்த்தீங்கன்னா ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா அடலசென்ட்லேருந்து அடல்ட் ஆகிறவங்களுக்கு, ஒபீஸாக இருந்தாலும் சரி, ஒல்லியாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாருக்கு வேணாலும் வரலாம். பட் ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த வளரக்கூடிய பருவத்தில் தான் வரும். ஆனால் லேட்டர் ஏஜ்லேயும் வரலாம். நம்ம ஏஜ் 40-50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் வருது. அப்படியே வருங்களா? அதுக்கான நம்ம அந்த ஏஜில் வந்தது அப்படின்னா நம்ம வேறு மாதிரி அனாலிசிஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்கான காரணங்கள் வேறு. சம்டைம்ஸ் வந்து டெஸ்டிஸில் கேன்சர் இருந்தால் கூட அந்த மாதிரி வரும். அது வந்து ஒரு வேறு என்டைட்டி. ரொம்ப ஏஜ் குரூப் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வரும்போது அது வேறு மாதிரி நம்ம டீல் பண்ணணும். பட் இந்த கைனகோமேஷியா மேல் செஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் வந்து யங்கர் ஏஜில் வரும்போது அந்த அடலசென்ட் ஏஜ் குரூப்லேருந்து அடல்ட்டாக மாறுறாங்க இல்லையா, அந்த ஒரு 12-13 வயசுலேருந்து 20 வயசு, அதுதான் காமனான ஏஜ் குரூப். இந்த மாதிரி செஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் ஆகுறதுனால இந்த மாதிரி பசங்க உங்களுக்கு வந்திருப்பாங்க பேஷண்டாக, அவங்க எந்த மாதிரி ஃபீலிங்ஸ் ஆகுறாங்க, இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் படுறாங்க? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கைனகோமேஷியா கன்சல்டேஷன் வராங்கன்னு வைங்களேன், வரும்போதே அவங்கள கண்டுபிடிச்சிருவேன் நான், இவங்க கைனகோமேஷியா கன்சல்டேஷன் தான் வராங்கன்னு கேட்டு. எப்படின்னா அவங்க ஃபிசிக்கே பார்த்தீங்கன்னா இப்படி வருவாங்க, கூணிக்கிட்டே வருவாங்க. ஏன்னா நல்லா நேராக நிமிந்து நடந்தால் நம்மள செஸ்ட்டில் என்லார்ஜ்மெண்ட் இருக்கிறது விசிபிளாக தெரிஞ்சிடும். அவங்களோட பாஸ்டரே மாறிடும். ஓகே ஓகே. ரொம்ப இப்படி கூணிட்டு வருவாங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ட்ரெஸ் மேலே மேலே போட்டுட்டு வருவாங்க. இது மறைக்கிறதுக்காக ஒரு தின் ஷர்ட் போட்டால் அவங்களுக்கு விசிபிளாக தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக. வந்து உட்காரும் போதும் அப்படியே இப்படியே உட்காருவாங்க. அதுல இருந்தே டயக்னோஸ் பண்ணிடுவோம் நாங்கள், பேசவே வேண்டாம் பேஷண்ட். அது அப்படி அந்த அவங்களோட அந்த பாஸ்டரை பார்த்தே நாங்கள் டயக்னோஸ் பண்ணிடுவோம். மெயினாக இது இந்த மாதிரியான சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் தான். ஒரு தின் டிஷர்ட் போட முடியல. இப்போ சின்ன வயசு பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜிம் போயிட்டு நல்லா பாடி டெவலப் பண்ணிட்டு 6 பேக் வச்சுக்கிட்டு தின் டிஷர்ட் போடணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கனவாக இருக்குது. பட் ஆனால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா அவங்களால இந்த தின் டிஷர்ட் போடவே முடியாது. தின் டிஷர்ட் போட்டால் ரொம்ப ஆப்வியஸாக செஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் தெரியும். அதனால அவங்க அந்த மாதிரி தின் டிஷர்ட் போடுறதே அவாய்ட் பண்ணிப்பாங்க. வீட்டில் இருக்கிற பசங்கன்னா வீட்டில் வந்து அவங்க அப்பா அம்மா முன்னாடி கூட ஷர்ட் கழட்ட மாட்டாங்க. அந்த அளவுக்கு சிவியரா இருக்கு இந்த ப்ராப்ளம். அப்புறம் குளிக்க போவாங்க. குளிக்க போகும்போது போய் பார்த்தீங்கன்னா சட்டையை போட்டுட்டே உள்ள போவாங்க. குளிச்சுட்டு உள்ள சட்டையை போட்டே தான் வெளில வருவாங்க. அவங்கள சட்டை இல்லாமல் வெறும் செஸ்டோட வீட்டில் இருக்கிறவங்களால கூட பார்க்க முடியாது. அப்புறம் வெளியில் விளையாட போக மாட்டாங்க. யாராவது பாய்ஸில் வந்து கூப்பிட்டாங்கன்னா விளையாட கூப்பிட்டாங்கன்னா போக மாட்டாங்க. ப்ளஸ் எங்கேயாவது வெளியில் ட்ரிப் போகிறோம், குளிக்கலாம், போய் ஃபால்ஸுக்கு போகலாம் அப்படின்னா போக மாட்டாங்க. இது எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் போகும் அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்களோட ஸ்டடீஸே பாதிக்கிற அளவுக்கு இதையே யோசிச்சுட்டு ரொம்ப டிப்ரெசிவ் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க சம்டைம்ஸ். ஓகே மேம். அப்போ இதனால நிறைய ப்ராப்ளம் இருக்குங்க. நிறைய ப்ராப்ளம் இருக்குங்க. எல்லாமே மோஸ்ட்லி சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ். மேம் இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம எந்த ஏஜில் நம்ம இதை வந்து அறுவை சிகிச்சை பண்ணலாம்? இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா மெயினாக 18 இயர்ஸ்க்கு மேலே தான் ஆப்ரேட் பண்ணுறோம் நாங்கள். ஏன் 18 இயர்ஸ்க்கு மேலே ஆப்ரேட் பண்ணுறோன்னா
இப்போ 12-13 வயசுலேயே இந்த ப்ராப்ளம் வந்தாலுமே சம்டைம்ஸ் பாடி அதுவாக கரெக்ட் பண்ணி அதை சரியாகிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. அதுக்காக ஒரு சான்ஸ் கொடுக்குறோம் நம்ம. அதனால் 18 இயர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 18 இயர்ஸ் அதுக்கு மேலேயும் இந்த ஸ்வெல்லிங் அப்படியே இருக்குது மறையில அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக ஆப்ரேட் பண்ணலாம். 18 வயசுக்கு முன்னாடியே நம்ம வந்து அறுவை சிகிச்சை பண்ணக்கூடாதுங்களா? ஒரு சில கண்டிஷனில் பண்ணலாம். எப்படின்னா இப்போ கரெக்டான ஏஜ் குரூப் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 18 இயர்ஸ்னாக இருந்தாலும் இப்போ ஒரு சில பேரண்ட்ஸ் வருவாங்க 13 வயசு 14 வயசு தான் இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. அவங்க வந்து ஸ்கூலுக்கே போக மாட்டேங்கிறான் டாக்டர் இந்த பிரச்சனைனால, இந்த பிரச்சனைனால ஸ்கூலுக்கே போகாமல் ட்ராப் அவுட் ஆகிற மாதிரி இருப்பாங்க. ஓகே. ஏன்னா கூட படிக்கிற பசங்கள்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, என்னடா உனக்கு ஃபீமேல் பூப்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறதுனால அவங்க வந்து புள்ளி பண்ணுவாங்க கூட இருக்கிற பசங்க. ஆமாம், அதனால இந்த பசங்க என்னன்னா ஸ்கூலுக்கே போகலை நான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா அவங்களோட ஃப்யூச்சரை கருதி இப்போ இது பண்ணி இதை கரெக்ட் பண்ணலன்னா அவன் ஸ்கூல் போக மாட்டான், அப்போ அவன் ஃப்யூச்சரே ஸ்பாயில் ஆகிடும். அந்த டைமில் நம்ம வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி கொடுக்குறோம். 18 வயசுக்கு கீழே பண்ணுறதுனால எந்த ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. பட் ஆனால் 18 இயர்ஸ் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணால் அதுவே குறையிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. அதை வந்து கொடுத்து பார்க்கலாம். இல்லை இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, ஸ்கூல் போக மாட்டேங்கிறான், ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆகுதுன்னா நம்ம 18 இயர்ஸ்க்கு முன்னாடியும் ஆப்ரேட் பண்ணுறோம். அறுவை சிகிச்சை பண்ணி தான் வந்து கரெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கட்டாயம் இருக்குதுங்களா? இது என்னென்னா இந்த ஸ்வெல்லிங்கில் பார்த்திங்கன்னா ஃபேட்டு கிளாண்டு எல்லாம் இருக்கும். இதை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணாமல் மெடிசின்ஸ் கொடுத்தோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணியோ கண்டிப்பாக குறைக்கிறது கஷ்டம். யாருமே வந்து அறுவை சிகிச்சைனா பயந்துப்பாங்க கண்டிப்பாக. அதனால் இப்போ என்னென்னா எக்ஸசைஸ் பண்ணால் கொஞ்சம் குறையுமோ அப்படின்ட்டு ஒரு 1 இயர் 2 இயர்னா ஹெவியாக ஒர்க் அவுட் போட்டு பார்ப்பாங்க. ஓகே மேம். செஸ்ட் ஃபேட் குறையுதா அப்படின்ட்டு. என்ன ஆகும்னா இந்த கைனகோமேஷியா இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு ஃபேட் எல்லாம் குறைஞ்சிடும். பாடியில் மற்ற இடத்துல ஃபேட் குறையும், செஸ்ட்லேயும் கொஞ்சம் ஃபேட் குறையும், ஆனால் கிளாண்ட் அப்படியே நிற்கும். ஓ, அப்போ அதுக்கு என்ன பண்ணுறதுங்க மேம்? அது கண்டிப்பாக நம்ம ஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டே பண்ணி. ஆமாம், அப்படியும் அதாவது ஆக்சுவலாக வர பசங்க வந்து டைரெக்டாக சர்ஜரினா பேரண்ட்ஸும் ஒத்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கும் பயமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ணி பார்த்துட்டு அப்போ என்ன ஆகும்னா உடம்பு ஒல்லியாயிடும், ப்ளஸ் செஸ்ட் இன்னும் கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக தெரிய ஆரம்பிக்கும். கரெக்ட். அப்போ பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஐயோ இது என்னது இன்னும் ஆப்வியஸாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒர்க் அவுட்டை விட்டுட்டு கொஞ்சம் வெயிட் போட்டுக்குவாங்க. ஏன்னா வெயிட்டாக இருந்தால் செஸ்ட் மட்டும் கொஞ்சம் பெருசாக தெரியாது, அதனால மறுபடியும் வெயிட் போட்டு ஆப்ரேட் பண்ணிட்டு போகலான்னு வருவாங்க. வராமல் தடுக்க என்னென்ன நம்ம வழி பண்ணலாங்க? இது வந்து ஒரு நம்ம வந்து வராமல் தடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம்தான். ஏன்னா இது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ங்கிறது வந்து நம்ம வளரக்கூடிய பருவத்தில் அதுவாக நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால வராது. எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபுட்டுனால ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா இந்த வளரக்கூடிய பருவத்தில் இல்லாமல் அதுக்கப்புறம் லேட்டராக இதை வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணணும். மெயினாக பாக்கெட் ஐட்டம்ஸு, இந்த பாட்டில் கூல் ட்ரிங்க்ஸு இதையெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. என்னென்னா இதில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கெமிக்கல் கலந்துருக்கு, ப்ரிசர்வேட்டிவ்ஸுங்கிற இதில் கலந்துருக்கு. அப்போ அதையெல்லாம் எடுத்துக்கும் போது சான்சஸ் அதிகம், இது வரதுக்கான சான்சஸ் அதிகம். அதனால் இதையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த மேல் செஸ்ட் என்லார்ஜ்மெண்ட்னால இது வந்து கேன்சராக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க? கண்டிப்பாக கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை, பயப்படவே தேவையில்லை. நீங்கள் சொல்ல வரதை பார்த்தா நான் வந்து வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிடுவீங்கன்னு நினச்சேன். இல்லைங்க, வாய்ப்பே இல்லை. அதனால் கேன்சராக மாறிடுமோன்னு நினச்சி பயப்படவும் தேவையில்லை, அதுக்காக ஆப்ரேட் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை. இது அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம வந்து மெடிசன் மூலிமா இது வந்து சரி பண்ண முடியுங்களா? இல்லை, பண்ண முடியாது. மெடிசின்ஸு கைனகோமேஷியா அதாவது நம்ம இதில் உடம்புல வந்து வரக்கூடிய பிரச்சனைகளில் ஒரு சில பிரச்சனைகள் ஆப்ரேட் பண்ணி தான் கரெக்ட் பண்ண முடியும். இல்லை மேம், நம்ம வந்து சடனாக பண்ண முடியாதுங்க எதுவுமே. ஸ்லோ ப்ரொசீஜர்லாம் மெடிசன், ஸ்லோ ப்ரொசீஜருக்கும் மெடிசன் கிடையாது. ஓகே, மெடிசன் கிடையாது. நம்ம வந்து அந்த உள்ள ஃபார்மாக இருக்கிற கிளாண்டை வந்து ஆப்ரேட் பண்ணி தான் ரிமூவ் பண்ண முடியுமோ இல்லையா மெடிசன்னாலேயோ எக்ஸசைஸ்னாலேயோ எதனாலையும் குறைக்க முடியாது. அறுவை சிகிச்சை இது எப்படி பண்ணுவீங்க மேம்? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா முழு மயக்கம் கொடுத்து தான் பண்ணுவோம் நம்ம பேஷண்ட்டுக்கு. ஜென்ரல் அனஸ்தீஷியான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கொடுத்து பண்ணுவோம். இப்போ இதில் வந்து ரொம்ப பெருசாக கட்டி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் டைம் அதிகமாகும். இந்த கட்டியில் கிரேட் அது மாதிரி எதுவும் இருக்குதுங்க? கிரேட் இருக்குங்க, கிரேட் 1லேருந்து 4 வரைக்கும் இருக்குது. சின்னதாக இருக்கிற கட்டியிலேருந்து பெருசாக இருக்கிற ஃபீமேல்ஸ்க்கு இருக்கிற மாதிரியே இருக்கிறது கிரேட் 4, ரொம்ப சின்னதாக இருக்கிறது கிரேட் 1 அந்த மாதிரி. இப்போ கிரேட் 1 கிரேட் 2லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 ஹவர்ஸில் முடிச்சிடலாம் நம்ம ரெண்டு சைடும். கிரேட் 4லாம் பண்ணணும்னா மேபி 2.5 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா முழு மயக்கம் கொடுத்து பண்ணுவோம். இதில் வந்து 2 விதமான ப்ரொசீஜர் பண்ணுவோம், லைப்போசக்ஷன், கிளாண்ட் எக்ஸிஷன். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம இந்த கைனகோமேஷியா கரெக்ஷன் பண்ணுவோம். லைப்போசக்ஷன்ங்கிறது என்னென்னா உள்ளே இருக்கிற ஃபேட்டை முதல்ல உறிஞ்சு எடுத்துருவோம்.
அது வந்து ஃபேட்டு சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம லைப்போசக்ஷன் கேனுலாவில் உரியும் போது ஈஸியாக வந்துடும். மீதி இருக்கிற கிளாண்ட் வந்து ஹார்டாக இருக்கிறதுனால அது உரியறதுல வராது. ஓகே மேம். அப்போ அது ரிமைனிங்காக அந்த கிளாண்டு மட்டும் இருக்கும். அதை மட்டும் அந்த ஏரியோலாங்கிற அந்த கருப்பாக இருக்குது இல்லைங்களா நிப்பில் ஆமாம். சுற்றி, அந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்து ரிமூவ் பண்ணுவோம். அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு சூச்சர்ஸ் வரும். ஓகே மேம். ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு பார்த்தா இந்த எந்த ஸ்காருமே பண்ண மாதிரியே தெரியாது. ஓ, அப்படியே அந்த எல்லாமே அளவுக்கு சரியாயிருங்க. ஆமாங்க. இந்த அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, எப்படியெல்லாம் வந்து தயாராகலாம்? சில பேர் இது வந்து சாப்பிடக்கூடாது அப்படிம்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக நம்ம சர்ஜரிக்கு போகிறனாலே இதெல்லாம் வந்து நீங்கள் எடுக்காதேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எதுவும் இருக்குதுங்களா? கண்டிப்பாக. இப்போ ஒரு பேஷண்ட் வந்து மேல் செஸ்ட் கரெக்ஷன் சர்ஜரிக்கு வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ரொட்டீன் பிளட் டெஸ்ட்டு, இசிஜி, எக்ஸ்ரே அதெல்லாம் எடுத்து பார்ப்போம். இது எதுக்காகன்னா மெயினாக அவங்களுக்கு அனஸ்தீஷியா கொடுத்து பண்ணுறதுக்கு அவங்க பாடி ஃபிட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இது. அதெல்லாம் ஃபிட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம தாராளமாக சர்ஜரிக்கு ப்ரொசீட் பண்ணலாம். இந்த மேல் செஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது 2 சைடு தான் வருங்களா, இல்லை வந்து சிங்கிள் சைடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க? வாய்ப்பு இருக்குங்க. அது வந்து யூனிலேட்ரல் மேல் செஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் அல்லது யூனிலேட்ரல் கைனகோமேஷியான்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து இது என்னென்னா மோஸ்ட்லி இந்த யூனிலேட்ரல் கைனகோமேஷியா வர்ற பேஷண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேட்டை விட கிளாண்டுலர் கண்டென்ட் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே. அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் வந்து இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நாங்கள் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் ஆப்ரேட் பண்ணுற பேஷண்ட் பார்த்தீங்கன்னா யூனிலேட்ரல் கைனகோமேஷியாவோட வரவங்களுக்கு அந்த கிளாண்டுலர் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே மேம். பாடி பில்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மேக்ஸிமம் வர மாதிரி இது மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் உண்மைங்களா? பாடி பில்டர்ஸ்க்கு காமனாக வருது இப்போது. என்னன்னு கேட்டிங்கன்னா பாடி பில்டர்ஸ் வந்து நிறைய பேர் காம்படிஷனுக்கெல்லாம் போகிறாங்க, நல்ல பாடியை பில்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டெஸ்டோஸ்டிரோன் இன்ஜெக்ஷன்ஸ், ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ், டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. நம்ம நல்ல மசில் மாஸ் ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் காமனான வேர்டு, ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன். ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் தான். டேப்லெட்ஸும் இருக்குது, இன்ஜெக்ஷன்ஸும் இருக்குது. அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நல்ல பாடி பில்ட் ஆகும். பட் அது வந்து அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி செஸ்ட்டில் கிளாண்ட் ஃபார்ம் பண்ணிவிடும். ஓகே. அதனால வந்து இந்த மாதிரி ஜிம் போகிறவங்க எல்லாருமே அதை எடுத்துக்கிறது இல்லை. பட் அந்த காம்படிஷனுக்கு போகிறாங்கன்னு ரெடி ஆகுறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி செஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் வந்துடுது. ஓகே. ஓகே. இந்த ப்ராப்ளத்தை இப்போ அறுவை சிகிச்சை பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு ரெஸ்ட் டைம் எதுவும் இருக்குதுங்களா, ப்ரொசீஜர் அது மாதிரி? கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும். இது வந்து ரொம்ப பெயினான ப்ரொசீஜர்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ப்ரொசீஜர் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பெயின் இருக்காது. டாலரேட்டிங் பெயின் தான் இருக்கும். ஒரு 2 days கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவோம் யூஸ்வலாக. இப்போ ஐடி பீப்புளெலாம் வந்து பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஃப்ரைடே அன்றைக்கி வந்து பண்ணிப்பாங்க. சாட்டர்டே சண்டே ரெஸ்ட் எடுத்துகிட்டு மண்டே அன்றைக்கி ஒர்க்குக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். பட் வந்து இந்த 2 days கம்ப்ளீட் ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 weeksக்கு கார் பைக்கெல்லாம் ஓட்ட வேண்டாம்னு சொல்லுவோம். அது எதனாலங்க? அது வந்து இப்போ நம்ம கார் பைக் ஓட்டுறோன்னு வைங்களேன், அப்பர் பாடி தான் யூஸ் பண்ணுவோம். பைக் ஓட்டினாலும் வைப்ரேஷன்ஸ் வரும். நம்ம இது கொடுக்கும் ஆக்சிலேட்டர் பண்ணும்போது, அப்போ வைப்ரேஷன்ஸ் ஃபுல்லாக செஸ்ட்டுக்கு வரும். ஹீலிங்கை இன்டர்ஃபியர் பண்ணும். அதனால தான் கார் ஓட்டும் போதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கார் இது ட்ரைவ் பண்ணும்போது கியர் போடுறது எல்லாம் கையை நம்ம யூஸ் பண்ணும்போது மெயினாக அப்பர் பாடி ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை அவாய்ட் பண்ண சொல்கிறது. ஓகே. அப்புறம் ஜிம்முக்கு போகிறவங்க, வெயிட் தூக்குறவங்கலாம் பார்த்தா 1 month ரெஸ்ட் எடுக்க சொல்லுவோம். 1 month போகாதீங்க. இல்லை டாக்டர் என்னால் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்க முடியாது அப்படின்னாங்கன்னா அவங்க வாக்கிங்லாம் போய்க்கலான்னு சொல்லுவோம். பட் வந்து வெயிட் தூக்குறது, ஒர்க் அவுட் வந்து வெயிட் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுறது அதெல்லாம் லேட்டாக பண்ணிக்கோங்க, 1 month கழிச்சு பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம். ஆப்ரேஷன் பண்ணுறோம், ஒரு இடத்துல அந்த கட்டி இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அதை நம்ம வெளியே எடுத்தால் அந்த இடத்துல வெற்றிடமாக தானே மேம் இருக்கும். ஸோ அப்போ அந்த இடம் லூஸ் ஆகிடுச்சுன்னா அது என்ன பண்ணுவீங்க மேம்? இப்போ வந்து நம்ம இந்த கைனகோமேஷியா ஆப்ரேட் பண்ணுறோன்னா உள்ளே இருக்கிற ஃபேட்டு கிளாண்டு எல்லாம் எடுத்துடுறோம். அந்த எக்ஸ்பேண்ட் ஆன ஸ்கின் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். அந்த லூஸ் ஸ்கின்னை வந்து கண்ட்ராக்ட் பண்ணி திருப்பி நார்மல் லெவலுக்கு கொண்டு வரதுக்கு கம்ப்ரெஷன் கார்மெண்ட்டுன்னு ஒன்று போட சொல்லுவோம். அப்படின்னா என்னதுங்க மேம்? கம்ப்ரெஷன் கார்மெண்ட்ங்கிறது வந்து ஸ்பெஷலி ப்ரிப்பேர்டு பனியன் மாதிரி இருக்கும், எலாஸ்டிக் பனியன். அது அதனோட ஃபங்க்ஷன் என்னென்னா நல்ல ஒரு கம்ப்ரெஷனை கொடுக்கும் செஸ்ட்டில். அப்படி கொடுக்கும்போது இந்த எக்ஸ்பேண்ட் ஆன ஸ்கின் வந்து நல்லா சுருங்கி, இப்போ உள்ளே இருக்கிற கண்டென்ட் எல்லாம் எடுத்துட்டோம், அந்த லூஸ் ஸ்கின் நல்லா சுருங்கி செஸ்ட்டில் உட்காந்து ஈவனாக ஃபார்ம் ஆகி கொடுக்கும் செஸ்ட்டை. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுனால வர வீக்கமெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸ்வெல்லிங்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வீக்கமும் வராமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஓகே. இங்கே வந்து பண்ணுற மாதிரிங்களா இல்லை வீட்லேயே போட்டுக்கலாம். ஓகே மேம். பனியன் மாதிரி, ஜஸ்ட் பனியன் மாதிரி குளிச்சுட்டு மேலே போட்டுக்க வேண்டியது தான். ஓகே. கார்மெண்ட் மாதிரி ஈஸியாக அதை வேர் பண்ணிக்கலாம். அப்புறம் கிரேட் 3 கிரேட் 4 பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப லூஸ் ஸ்கின் இருக்குது இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 3 monthsக்கு வேர் பண்ண சொல்லுவோம். ஓகே மேம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இது மாதிரி ஆப்ரேஷன் பண்ணிட்டாருங்க இந்த ப்ராப்ளத்தினால. அவருக்கு பண்ணியும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குழி விழுந்த மாதிரி இருக்குது மேம். அது என்ன ரீசன்? இப்போது
நம்ம வந்து இந்த கைனகோமேஷியாங்கிற ஸ்வெல்லிங் வந்து ஃபேட்டு கிளாண்டு 2 நாளையும் மேடப் ஆயிருக்கு. ஓகே. நம்ம என்ன பண்ணணும்னா ஃபேட்டையும் ரிமூவ் பண்ணணும், கிளாண்டையும் ரிமூவ் பண்ணணும். அதுக்கான ப்ரொசீஜர் தான் ஃபஸ்ட்டு லைப்போசெக்ஷனு. அது ஃபேட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு, கிளாண்டை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணணும். ஓகே. இந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணாமல் ஒரு சில டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லைப்போசெக்ஷன் பண்ணாமல் அந்த கிளாண்டை மட்டும் எடுக்கிறேன்னு சொல்லி சென்டராக இருக்கிற அந்த மவுண்ட்டை மட்டும் எடுத்து விட்ருவாங்க. ஓகே மேம். அந்த ஸ்வெல்லிங்கில் சென்டராக இருக்கிற அந்த கட்டியை மட்டும் எடுத்து விட்ருவாங்க. சரி. அப்போ என்ன ஆகும்னா, சரௌண்டிங்கில் இருக்கிற அந்த ஃபேட்டெல்லாம் போகாமல் இருக்கிறதுனால சுற்றிலும் எலிவேட்டடாக இருக்கும், நடுவில் அந்த கிளாண்ட் எடுத்தது மட்டும் குழியாக தெரியும். ஓ, ஓகே ஓகே மேம். அதனால தான் நம்ம ப்ராப்பராக லைப்போசெக்ஷனும் பண்ணிவிட்டு கிளாண்ட் ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் செஸ்ட்டை ஈவனாக கொடுக்க முடியும். என்னோட ஃப்ரெண்டு இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து விசிட் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ டைம் வந்து போகிற மாதிரி இருக்குது மேம்? ஏன்னா அவங்க வந்து லாங்கில் இருக்காங்க. இப்போ பேஷண்ட் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஆப்ரேட் பண்ண வர்றாங்க அப்படின்னா, தூரத்துலேருந்து இப்போ ஃபோன் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், மேடம் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறாங்கன்னா, நாங்கள் என்ன பண்ணுறோம், நேரடியாக கன்சல்டேஷன் கூட வர சொல்கிறது இல்லை. அவங்கள வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லிடுறோம். இப்போல்லாம் ஃபோட்டோ எடுத்து அதுலேயே கிரேடு என்னன்னு பார்த்துட்டு, உங்களுக்கு இந்த கிரேடு இருக்குது, நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷனோட வரணும், டெஸ்ட் எல்லாம் அங்கேயே எடுத்துக்கோங்க, அதையும் வாட்ஸ்அப் பண்ண சொல்லிடுறோம். டெஸ்ட் எடுத்து அதையும் நம்ம வாட்ஸ்அப்லேயே பார்த்துக்குறோம். பார்த்துட்டு அவங்கள நேரடியாக டைரெக்டாக சர்ஜரிக்கு வர சொல்லிடுறோம். அப்போ சர்ஜரி வந்து டே கேர் சர்ஜரி. காலையில் வந்து ஒரு 9 மணிக்கு இங்கே வந்தாங்கன்னா சாயந்தரம் 5-6 நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம் சர்ஜரி பண்ணி. அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் சர்ஜரி, பெயின் இல்லாமல் இருக்கும். இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்கன்னா 1 டே கழித்து ஒரு தடவை வர சொல்லுவோம். அது எதுக்காகனா, நம்ம இந்த மேஜர் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு செஸ்ட் நல்லா ஃபார்ம் ஆகிருக்கான்னு பார்க்குறதுக்கு, எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கா, ஏதாவது கலெக்ஷன் இருக்கா, இல்லை ஏதாவது பிளட் கிளாட் ஆகிருக்கா, அந்த மாதிரி பார்க்குறதுக்கு. அதை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா அடுத்த நாள்லேருந்து குளிக்க சொல்லி அனுப்பிச்சிடுவோம். அதுக்கப்புறம் 1 வாரம் கழித்து வந்தாங்கன்னா சூச்சர்ஸ் ரிமூவ் பண்ணுவோம். அந்த ஏரியோவில் சுற்றி ஒரு இந்த கிளாண்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு கட் கொடுப்போம்னு சொன்னேன் இல்லையா, அதுலேருந்து அந்த சூச்சர்ஸ் ரிமூவ் பண்ணுவேன் 1 வாரம் கழிச்சு. மாதம் ஒரு நாள் கழித்து வர சொல்லுவேன். வந்தோடனே மேஜர் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு செஸ்ட் நல்லா ஃபார்ம் ஆயிருக்கா, வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லையான்னு பார்த்துட்டு அடுத்த நாள்லேருந்து குளிக்க சொல்லிவிடுவேன். 1 வீக் கழித்து வந்தாங்கன்னா சூச்சர்ஸ் ரிமூவ் பண்ணதுக்காக வர சொல்லுவேன். அப்புறம் 1 மந்த் கழித்து வந்து வர சொல்லுவேன். அது எதுக்காகனா, இப்போ இந்த கம்ப்ரெஷன் கார்மெண்ட்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அதனால அந்த ஸ்கின் எல்லாம் நல்லா சுருங்கி செஸ்ட் ஸ்வெல்லிங் எல்லாம் எல்லாமே நல்லா ஃபார்ம் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக வர சொல்லுவேன். இதே தூரத்துலேருந்து வராங்க அப்படின்னா இந்த 1 நாள் கழித்து வர்றதை கட் பண்ணிவிடுவேன். அப்புறம் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லிடுவேன். வீட்டிலேருந்தே ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு குளிக்க சொல்லிடுவேன். 1 வீக் கழித்து வர்றதை மட்டும் வர சொல்லுவேன். அதுவும் கூட வர முடியாது, ரொம்ப தூரம் அப்படின்னாங்கன்னா தையல் வந்து பிரிக்காமல் அப்சார்பிள் சூச்சர்ஸ் இருக்குது, பிரிக்க தேவையில்லை, அதுவாக விழுந்துடும். அந்த மாதிரி சூச்சர்ஸ் போட்டு விட்ருவேன். அப்போ 1 மாதம் கழித்து மட்டும் வர சொல்லுவேன். அவங்க வந்து எங்கே பக்கத்துலேருந்து வராங்களா இல்லை ரொம்ப தூரத்துலேருந்து வராங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணி அவங்களுக்கு விசிட் கொடுத்துருவேன். ஆமாம், பக்கத்துலேருந்து வராங்கன்னா 3 விசிட் வரணும் ஆப்ரேஷனுக்கு அப்புறம். தூரத்துலேருந்து வந்தாங்கன்னா 1 விசிட் வந்தால் போதும். இப்போ வந்து கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 வரைக்குமே கூட இந்த லூஸ் ஸ்கின் தன்னால ஈஸியாக கண்ட்ராக்ட் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம இந்த கைனகோமேஷியா கார்மெண்ட் எல்லாம் கொடுக்கறது. சம்டைம்ஸ் இந்த கிரேட் 4 கைனகோமேஷியா இருக்கிறவங்களுக்கு மட்டும் என்னதான் கார்மெண்ட் அப்படிங்கும்போது பெருசு, ரொம்ப பெருசு, அந்த மாதிரி இப்போ ஃபீமேல்ஸ்க்கு இருக்கிற மாதிரியே இருக்கும், அதுதான் கிரேட் 4ன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஸ்கின் எக்ஸ்பேண்ட் ஆனதுனால நம்ம ரிமூவ் பண்ண அப்புறம் ஓரளவுக்கு ஸ்கின் கண்ட்ராக்ட் ஆகும். அதுக்குமே வந்து 3 to 6 months எடுக்கும். கம்ப்ரெஷன் கார்மெண்ட்லாம் போட்டு நம்ம பார்க்கலாம், வந்து சீரியலாக வர சொல்லி மந்த்லி ஒன்ஸ் வந்து காமிச்சிட்டு போங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் வெயிட் பண்ணி. ஒரு 6 months வரைக்கும் கண்ட்ராக்ட் ஆகலை, ரொம்ப இன்னும் லூஸாகவே இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன ப்ரொசீஜர் பண்ணலாம். அந்த ஏரியோவில் சுற்றி ஸ்கின்னை கட் பண்ணி எடுத்து நம்ம அதை வந்து கரெக்ட் பண்ண முடியும் நம்மளால். பார்த்துருப்பீங்க. இதில் உங்களுக்கு என்ன ஒரு டவுட்டாக இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட டவுட்ஸ் எல்லாம் வந்து மறுபடியும் ஒரு வீடியோவை வந்து நாங்கள் மேக் பண்ணி நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் டவுட்டாக இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருப்போம். கோ காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர் ஹோப்ஸ் காலேஜில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸையும் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். என்ன ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிடுங்க மேம். கண்டிப்பாக உங்கள் டவுட் உங்களுக்கு இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே மேம். தேங்க்யூ ஸோ மச்.